கேடு கெட்ட மனோகர் பேச்சை கேட்டுட்டு தனி கொடுத்தனம் போகலான்னு நிலா கிட்ட கேட்குற சோழனை பார்த்தா உங்களுக்கும் கோபமா வருதா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மனோகரை டிராப் பண்ண போற சோழன் அங்கே இறக்கி விட்டதுக்கு அப்புறமா மனோகர் சொல்றாரு, நல்லா யோசிச்சுக்குங்க, நான் என் முடிவை சொல்லிட்டேன். லக்ஸுரியாக நான் ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்தா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிறத விட்டுட்டு இன்றைக்கி இருக்கிறவங்கள நாளைக்கு காணோம். இதே மாதிரி அந்த வீட்லேயே எத்தனை நாள் நீங்களும் நிலாவும் சிரமப்பட போகிறீங்க? சரி இந்தாங்க அப்படின்னு சோழனோட கையை இழுத்து பிடிச்சு ஒரு 5 கட்டு பணத்தையும் கொடுக்குறாரு சோழன்கிட்ட. உடனே சோழனும், பணம் எதுக்கு, வேண்டாம், நிலாவுக்கு தெரிச்சா திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்க. உடனே மனோகர் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் என் புள்ள நிலா சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த பணத்தை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நல்லா யோசிச்சுக்குங்க. கண்டிப்பாக நிலா வரமாட்டேன்னு தான் சொல்லுவா, ஆனால் அவளை வர வைக்கிற மாதிரி நீங்கள் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்கிறாரு. அதை நான் பார்த்துக்கிறேன். நிலா கிட்ட எப்படி பேசி அங்கே நீங்கள் சொல்கிற ஃப்ளாட்டுக்கு தனி கொடுத்தனும் வரணுங்கிறத எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அதே சமயம் சோழன் சொல்கிறாரு மனோகர்கிட்ட, இதை பாருங்க, உங்களோட பணத்துக்காகவும் உங்களோட லக்ஸூரியஸ் ஹோமுக்காகவும் நான் ஆசைப்பட்டுட்டு அந்த வீட்டுக்கு வர்றேன்னு நினச்சிடாதீங்க. என் நிலா அங்கே உங்கள் வீட்டில் சொகுசாக வாழ்ந்த மாதிரி இங்கேயும் சொகுசாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிகை எடுத்துகிட்டு சோழன் கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாரு. தான் மனோகர் கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறாரு. அங்கே உள்ள செல்ஃபில் வச்சுட்டு கை கால் மூஞ்சி கழுவுறதுக்காக வெளியில் போயிடுற சோழன் திடீர்னு உள்ளே வர்ற அங்கே பல்லவன் கேட்குறாரு, அண்ணே பணம் ஏதுண்ணே இவ்வளவு பணம் அப்படின்னு சேரன் கிட்ட கேட்க, உடனே சேரன் சொல்கிறாரு, டேய் எனக்கு தெரியலடா, இப்போ தான் வந்திருக்கு. நான் இது நேரம் வரைக்கும் இங்கே சமைச்சிட்டு தான் இருந்தேன். நான் பார்த்த வரைக்கும் அந்த செல்ஃபில் பணம் இல்லையேடா அப்படின்னு சேரனும் சொல்ல, உள்ளே இருந்து அங்கே ஒர்க் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி வர்ற நிலா, என்ன பல்லவா, என்ன அண்ணா என்னென்ன அப்படின்னு சேரன்கிட்டையும் கேட்க, இல்லைம்மா இவ்வளவு பணம் வந்திருக்கு திடீர்னு, அதான் சோழன் தான் உள்ளே வந்தான், அவன்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்ல, உடனே சோழன் சொல்கிறாரு சேரன்கிட்ட, ஏன் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கடுப்பில். அதே சமயம் வராரு நடேசன். வந்தவர் அங்கே எனக்கு ஏனோ ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துடுறாரு. திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்த நடேசன் வாமிட் பண்ணுறாரு. உடனே சோழன், சீ என்ன வாமிட் வருதுன்னு தெரிஞ்சா வெளியில் போய் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு நடேசனையும் திட்ட, உடனே நிலா சொல்கிறாங்க, ஸ்டாப் இட் சோழன், எப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவர் வாமிட் எடுத்துகிட்டு முடியாமல் இருக்காரு, இப்படி தான் பேசுவீங்களா? நாளைக்கு நானும் ஏதாவது முடியலைன்னு சொல்லி உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இப்படி தானே நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொல்ல, உடனே நிலா கிட்ட சோழன் சொல்கிறாரு, என்ன நிலா, நீ போய் அந்தாள் கூட உன்னை கம்பேர் பண்ணிக்கிறியே அப்படின்னு சொல்ல, பேசாமல் இருங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா வாட்டர் எடுத்துகிட்டு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடேசனோட தலையை பிடிச்சிக்கிறாங்க நிலா. உடனே கொஞ்ச நேரத்தில் அப்படியே உட்காந்துடுறாரு திண்ணையில் நடேசன். உடனே சோழன் திட்ட ஆரம்பிக்கிறாரு, இந்த ஆளுக்கு டெய்லியும் குடிக்க வேண்டியது வாந்தி எடுக்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழன் நடேசனை திட்ட, உடனே நிலாவும், ப்ளீஸ் சோழன், அவரும் ஹியூமன் பீயிங் தான், ஓரளவுக்கு இரிட்டேட் பண்ணலாம், அதுக்குன்னு சும்மா இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஆமாம், டிவி வாங்க வச்சுருந்த காசை டியூ கட்ட கொடுக்கறது எனக்கு இந்த ஆளை நினச்சாவே கடுப்பாகுது நிலா, இந்த வீட்டை பார்த்தாவே எனக்கு அப்படி ஒரு எரிச்சல் வருது அப்படின்னு சொல்ல, சேரன் சொல்கிறாரு, அப்பா என்னப்பா ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மேலே போகுது அப்படின்னு நடேசனை பார்க்க, உடனே நிலாவும் ஆமாண்ணே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற நடேசனை கீழே அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க மடியில் வச்சுட்டு நிலா. உடனே அப்படியே தண்ணியை தெளிக்க கண்ணை முழிச்சிடுறாரு நடேசன். அந்த சமயம் அங்கே சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் சோழன், வண்டியை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, நடேசன் சொல்லிடுறாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, எனக்கு அப்படித்தான் அடிக்கடி மயக்கம் வருன்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு அப்படியே முகத்தை தெளிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாரு. அதே சமயம் சோழன், நிறுத்துங்க, எதுக்காக இந்த பணத்தை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு உள்ளே போன சோழனை நிப்பாட்டி கேட்க, உடனே சோழனும் அது வந்து அப்படின்னு சொல்ல, என்ன போய் எங்கள் அப்பா கொடுத்தாரா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே இந்த பணத்தை எடுங்க, காரை எடுங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு நிலா சொல்ல, உடனே சேரன், என்னப்பா என்ன இந்நேரத்துக்கு எதுக்காக
எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா இந்த ஆள் பணம் கொடுத்துட்டு நம்மளை விலைக்கு வாங்க நினச்சாலும் நினைப்பாருண்ணா, அதனால தான் இந்த பணத்தை கொண்டுட்டு போய் அவர் முகத்திலேயே விட்டெறிஞ்சிட்டு வந்துடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு அங்கே நிலா சொல்ல, உடனே சேரன் சொல்கிறாரு, இல்லைப்பா பெரியவர் ஏதாவது ஆசைப்பட்டு கொடுத்துருப்பாரு அவரோட பொண்ணுக்குன்னு, அதனால தான் சோழன் வாங்கியிருப்பான், இல்லைனா நிச்சயமாக வாங்கியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே நிறுத்து, நீ இப்படியே நல்லவனை மாதிரி எல்லாரும் பேசி பேசி தான் நிலாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சோழன் பேச்சை மாற்ற ஆரம்பிக்கிறாரு. உடனே சேரனும், டேய் சோழா, நான் என்னடா சொன்னேன், நிலாவோட அப்பா நிலா கிட்ட கொடுத்தா அவள் வாங்கிக்க மாட்டான்னு சொல்லி அவன் மேலே இருக்கிற பாசத்தினால தான் டிவி வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியாமல் போச்சுங்கிறதுக்காக பணத்தை கொடுத்துருப்பாருன்னு தானே சொன்னேன், அதுக்கு ஏன்டா இப்படி கோபத்துக்கு வர்ற அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணே ஆமாம், பின்ன எல்லாருமே இப்படி நிலா கஷ்டப்படுறத புரிஞ்சுக்காம சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறங்கிற பேரில் இப்படி பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே நிலாவும், என்ன சோழன் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சோழனும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பேசாமல் வேறையா வெளியில் தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது வேறையா வெளியில் தனியாவா, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நிலாவும் கேட்க, தனி கொடுத்துன போயிடலான்னு சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே டென்ஷனில் கோபத்தில் முகத்தை வச்சுட்டு சோழன் சொல்ல, உடனே சேரன், டேய் தனி கொடுத்துன போகிற அளவுக்கு இப்போ என்னடா நடந்துடுச்சு அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே நடக்கலை, அதுதான் இங்கே பிரச்சனை. இந்த வீட்டில் என்ன இருக்குது, ஒரு டிவி இருக்கா, ஃபேன் இருக்கா, பெட் இருக்கா, நிலா எப்படி இந்த வீட்டில் இருப்பா, அவங்க வீட்டில் ஏசிலையும் பெரிய பெரிய டிவி அது இதுன்னு சொல்லி எல்லா சகல வசதியிலும் இருந்தவ எப்படி இருப்பா அப்படின்னு சொல்ல, உடனே ஓங்கி சோழனோட முகத்தில் பலார்னு அரைகிறாங்க நிலா. எனக்கு புரிஞ்சு போச்சு, எங்கள் அப்பா காட்டின பணத்துக்கு நீ விலை போயிட்டீங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, உடனே சோழன் அப்படியே நிற்கிறாரு. ஆமாம், நான் உன் கூட மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் இருக்கேன்னா உனக்காக இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தோட பாசத்துக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் தான். இவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி என்னோட உணர்வில் எல்லாத்துலேயுமே கலந்தவங்க. அப்படி இருக்கும்போது நான் இவங்களை விட்டுட்டு தனியாக வரணும்னு சொல்லி எங்கள் அப்பா அந்த பணம் கொடுத்ததை பெருசாக நினச்சிட்டு வந்து பேசுகிற உன்னை பார்த்தாவே எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. உடனே சேரன் சொல்கிறாரு, நிலா என்ன இருந்தாலும் சோழன் தானப்பா உனக்கு எல்லாமே, அதனால் அவன் சொல்கிறத கேளுப்பா, நாங்கள் எல்லாருமே உன்னை கஷ்டப்படுத்துகிறோமாப்பா, எங்களுக்கு அது தெரியாமல் நாங்கள் என்னமோ நீ இங்கே பிரியமாக சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சி தான்ப்பா நாங்கள் அப்படி உன்னை இங்கேயே இருக்கணும்னு நினச்சோம், மற்றபடி நீ கஷ்டப்படட்டும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேரன் சொல்ல, நிலா சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் இப்படி என்னை பேசி காயப்படுத்தாதீங்க அண்ணே, நான் தான் சொல்லிட்டேனே தெளிவாக, எனக்கு இந்த வீடு இந்த மனுஷங்க இங்கே இருக்கிற எல்லாரையும் தான் பிடிக்கும், சோழனை விட உயர்வா அப்படின்னு அழுத்தி சொல்கிறாங்க நிலா. சொல்லிட்டு கோபமாக உள்ளே திருப்பி போய் அங்கே இருக்கிற ஃபோனை எடுத்துகிட்டு வந்து மனோகருக்கு ஃபோன் பண்ணுறாங்க நிலா. அப்போ என்ன பேசினாலும் மயக்க முடியல, நீங்கள் வச்சுருக்கிற பணத்துக்கும் காசுக்கும் மயங்கி நான் வரமாட்டேன்னு சொல்லி என் புருஷன்கிட்ட எங்கள் 2 பேர்த்தையும் தனி கொடுத்தனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு விலை பேசிட்டு போயிருப்பீங்க போல் அப்படின்னு திட்ட, உடனே மனோகரோ, என்னம்மா என்ன அது வந்து அப்படின்னு சமாளிக்க, இதை பாருங்கள் எத்தனையோ வாட்டி நீங்கள் என்னையும் இந்த குடும்பத்தையும் பிரிக்கணும்னு நினச்சிட்டீங்க, இப்போ கடைசியில் சோழனோட சேர்ந்து என்னை இந்த குடும்பத்திலேருந்து பிரிக்கணும்னு நினைக்கணும்னு இன்னொரு வாட்டி கனவுல கூட காங்காதீங்க, இப்போ நான் நேரில் இருந்திருந்தேன்னா என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மனோகர், என்ன நடந்திருக்கோம் நீ கஷ்டப்படுறேன்னு என்னால் தாங்க முடியாமல் தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, என்ன நடந்திருக்குமா, முகத்தில் காய் துப்பியிருப்பேன், முதல்ல ஃபோனை வைங்க, இன்னொரு வாட்டி நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வராதிங்க அப்படின்னு நிலா மனோகர்கிட்ட கோபமாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு நடேசன் அங்கே சந்தோஷப்படுறாரு. இந்த பொண்ணுக்காகவாவது நம்ம குடிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் முடியலையே அப்படின்னு நடேசன் வருத்தப்படுறாரு.